கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதம் தங்கள் சொந்த செலவிலே ஒரு வேன் பிடித்து அதிலே சென்று சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிற ஒரு குழு இருந்தது. ஒரு சமயம் அவர்கள் ஊழியத்திற்கு கிளம்பும் போது அந்த நாள் முழுவதும் மழை பெய்தது. எனவே அவர்களாலே ஊழியத்தை செய்ய முடியவில்லை. ஆனாலும் மாலையிலே 6 மணி அளவிலே கொஞ்சம் மழை விட்டிருந்தது. ஒருவர் சொன்னார், இருட்டி விட்டது, வீட்டுக்கு போய் விடுவோம், இந்த ஊழியத்தையும் சேர்த்து அடுத்த மாதம் செய்யலாம் என்றார். இல்லை, ஒரு கிராமத்திலாவது ஒரு வார்த்தையாவது நாம் சொல்லிவிட்டு வருவோம் என்று மற்றொருவர் சொன்னார். அப்படியே அவர்கள் சம்மதித்து அருகில் உள்ள ஒரு கிராமத்துக்கு சென்றார்கள். மழையினால் எல்லா வீடுகளும் அடைக்கப்பட்டிருந்தது. யாரும் வெளியிலே வரவில்லை. யாரையும் இவர்கள் சந்திக்க முடியவில்லை. எனவே தெருவின் ஓரத்தில் நின்று கர்த்தர் உன்னை காண்கின்றார், கர்த்தரை பேசுவதை கேட்கின்றார், கர்த்தர் உனக்காக செயலாற்றுகிறார், அதை விசுவாசிக்கும் போது உங்களுக்கு நன்மை நடக்கும் என்று பிரசங்கித்தார்கள். அவர்கள் பிரசங்கித்து விட்டு சென்ற பிறகு அந்த கிராமத்திலே உள்ள தேவாலயத்திலே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏழை அம்மா வந்து ஒரு சாட்சி சொன்னார்கள். ஐயா, கிராமமே வீடுகளை அடைத்துக் கொண்டு அமைதலாக அந்த இருளிலே இருக்கும்போது என்னுடைய ஒரே மகள் 3 வயது சிறுமி நோய்வாய்ப்பட்டிருந்தாள். நமது கிராமத்துக்கு சனிக்கிழமை தோறும் வருகிற அந்த டாக்டரிடம் எப்படியாவது காட்டிவிட வேண்டும், இரவு முழுவதும் அவள் அவதிப்படுகிறாளே என்று சொல்லி நான் ஆயத்தமாயிருந்தேன். ஆனால் டாக்டர் வரவே இல்லை. காலை வரை இந்த குழந்தை உயிரோடு இருக்குமா என்று பயத்திலே நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். யாரிடத்திலே உதவி கேட்பது? இந்த மழை நேரத்திலே அது சாத்தியம் இல்லையே என்று பயந்து நடுங்கிக் கொண்டு கண்ணீரோடு நான் உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுது என் ஜன்னல் வழியாக இயேசு உன்னை காண்கின்றார், இயேசு நீ பேசுவதை கேட்கின்றார், இயேசு உனக்கு உதவி செய்கிறார் என்ற சத்தம் வந்தது. ஆண்டவரே, நீர் இருப்பது உண்மையானால் என்னை நோக்கி பார்த்து என் குழந்தையை காப்பாற்றி அருள்பாளையும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அப்படியே குழந்தை தூங்கிவிட்டது, நானும் தூங்கிவிட்டேன். விடியற்காலையிலே வெகு நேரம் கழித்து குழந்தை எழுந்தது. அதனுடைய எல்லா நோய்களும் நீங்கி அது ஆரோக்கியமாக இருந்தது. எனக்கு ஆச்சரியம். அப்படி என்றால் என்னை காண்கிறவர், என்னுடைய சத்தத்தை கேட்கிறவர், என்னுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து செயலாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அந்த இயேசுவை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது, அதைத்தான் நான் சாட்சியாக சொல்ல வந்தேன் என்று சொல்லி ஆலயத்திலே சொன்னார்கள். ஏசாயா 55:10-11 மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படிக்கு வாய்க்கும். நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நாம் முழுமையாய் அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர் அனுப்புகிற காரியத்தை அவருடைய வார்த்தை செய்து முடிக்கும். நாம் அனைவருக்கு சொல்லுகிற சுவிசேஷ வார்த்தைகள் என்றைக்கு முளைத்து என்றைக்கு கிரியை செய்யும், அது எப்படி அவர்களுக்கு சாட்சி சொல்லும், எப்படி மாற்றத்தை உண்டு பண்ணும், அதை நாம் அறியோம். ஆனால் அவருடைய வார்த்தையை நாம் சொல்லும் போது அவருடைய வார்த்தை வெறுமையாய் அவர்களுக்கு திரும்பாது. எனவே வேத வசனங்களை விதைக்கிறவர்களாக தொடர்ந்து நம்பிக்கையோடு நாம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.